அன்பான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரிக்கு யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு கூட உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்றதில் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்க ஒவ்வொருடைய ஆண்டவரை வாழ்க்கையை நீ தொடுவீராக. பரிசுத்த ஆவியானவர் நீங்க ஆண்டவரை இந்த டெலிகாஸ்ட் மூலமாக அவங்கள நீர் தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Let your anointing flow through this sermon, Lord. இந்த வார்த்தையின் மூலமாக உடைய அபிஷேகம் ஜனங்களை தொடுவதாக, வாழ்க்கை ஆண்டவரை விடுதலை ஆக்குவதாக, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிறதான வெற்றியை, ஜெயத்தை, ஆஸ்வாத்தை ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கு மேலே நான் பேசுகிறேன் ஐயா. நீ அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவரை இயேசுவின் நாமத்தினால அடியனை மறைத்து நீர் பேசுவீராக. இந்த கருத்து இந்த வார்த்தையை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்ம இன்றைக்கு எபிரேயர் புஸ்தகம் 11 அதிகாரம் 1 வசனத்தையும் 6 வசனத்தையும் வாசிக்க கேட்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துல விசுவாசம் ஒரு பெரிய எசென்ஷியலான ஒரு காரியமா இருக்கிறது. மீண்டும் அதை வாசிக்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. இங்க இதை எழுதுறாங்க, நம்பப்படுகிறவன் உறுதியும். அப்படின்னா என்ன? நம்ம நம்புறதுக்கு அது உறுதியானதா இருக்கிறது. ஒருவேளை அதை பார்க்க முடியல, நம்ம பார்க்க முடியாம இருந்தாலும் ஆனா அதை நம்பக்கூடியதா இருக்கிறது. அப்போ நம்பக்கூடியதுன்னா என்ன? அது அது இருக்கக்கூடியதா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய காரியத்தை நம்மளால பார்த்து தான் நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனா பார்க்காம இருக்கிறத நம்மளால என்ன பண்ண முடியல, இருக்குன்றத நம்மளால விசுவாசிக்க முடியல. ஆனா பவுல் சொல்றாரு, நாங்களோ தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று சொல்றாரு. அப்போ தரிசித்து நடக்கிற ஒண்ணு இருக்கு, விசுவாசத்துல நடக்கிற ஒரு காரியம் இருக்கு. இன்னொரு வசனம் சொல்லுது, 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 2 அதிகாரம் 9 வசனம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியே பெற்று அவைகளின் நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இங்க பவுல் எழுதுறாரு, நமக்கு கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்துக்கு தோன்றவும் இல்லை. ஒரு விஷயம் கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிற காரியங்களை நம்முடைய கண் காணாதது, காது கேட்காது, நம்ம இருதயத்துக்கு தோன்றாத கர்த்தருடைய ரகசியங்களை, ஆஸ்வாதங்களை, அவருடைய நன்மைகளை கர்த்தருடைய ஆவியானவர் தான் நமக்கு வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. ஆழங்களை அவர் வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. இன்னைக்கு அந்த தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தின சகல நன்மைகளையும் நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா, அதுக்கு தேவையானது விசுவாசம் என்ற ஒரு திறவுகோல் தான். ஏன்னா இந்த விசுவாசம் என்றதான திறவுகோல் என்ன பண்ணுன்னா, நீங்க பார்க்காததை, நீங்க கேட்காததை, உங்க இருதயத்துக்கு தோன்றாததை, ஆனா அது நம்புகிறதற்கு உறுதியா இருக்கிறது. அது காணப்படாததா இருந்தாலும் அது நிச்சயமா இருக்கிறது. அதை கர்த்தர் எனக்கு செய்வார் என்ற ஒரு நிச்சயத்தை நம்ம ஸ்பிரிட்குள்ள ஆவியானவர் கொண்டு வருகிறவரா இருக்கிறாரு. இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புறேன். யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். நான் பிதாவினத்துக்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும்
செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசு சொல்றாரு, என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் பிதாவானவர் மகிமைப்படும்படி நான் உங்களுக்கு செய்வேன். என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன். அதை செய்யறதுக்கான திறவுகோல் என்னன்னா விசுவாசமா இருக்கிறது. இயேசு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்றாரு. அப்போ எபிரேயர்ல சொல்லும்போது சொல்றாரு, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமா இருக்கிறது. இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கன்னா அதுக்கு விசுவாசம் தேவையில்லை. ஆனா பார்க்க முடியாத ஒண்ண ஆண்டவர் எனக்காக செய்ய முடியும், எனக்காக கொடுக்க முடியும், எனக்காக அவர் இதை தருவாருன்னு நீங்க உறுதியாய் நம்புகிற அந்த ஒரு நம்பிக்கை, திட நம்பிக்கை, அந்த விசுவாசம் உங்க வாழ்க்கையில தேவனுடைய கிரியையை மேனிஃபெஸ்ட் பண்ணுகிறதா இருக்கிறது. அதனாலதான் விசுவாசம் இல்லாம தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்று பைபிள் சொல்லுகிறது. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் என்ன பைபிள் சொல்லுது, ஆண்டவர் இருக்கிறாரு, கடவுள் இருக்கிறாரு. உன் சூழ்நிலை எவ்வளோ டஃபா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, மனுஷனால, டாக்டரால, இல்ல எந்த ஒரு வல்லமையினாலையும் எந்த ஒரு சக்தியினாலையும் சரி பண்ண முடியாத ஒரு காரியத்தை கடவுள் இயேசு எனக்கு சரி பண்ணுவார் என்று உன் இருதயத்தில் நீ விசுவாசிக்க கூடுமானால், நீ நம்ப கூடுமானால், இந்த இயேசு சொல்றாரு, என் நாமத்தினால நான் உனக்கு அற்புதங்களை செய்வேன். என் நாமத்தினால நீ விசுவாசமா கேட்கும் போது நான் உனக்கு செய்வேன் என்று இயேசு சொல்றாரு. இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு தேவையானது சுகமா இருக்கலாம், இல்ல பணமா இருக்கலாம், இல்ல எந்த காரியத்துல ஒரு விடுதலையா இருக்கலாம். உங்களை பார்த்து நான் சொல்றேன், இந்த இயேசு உங்களால விசுவாசிக்க கூடுமானா இப்பொழுது உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீ சுகமா இருப்பாயாக, நீ வாழ்ந்திருப்பாயாக, நீ விடுதலையாவாயாக. உன்னுடைய ப்ராப்ளம் அது பிசிக்கலா இருந்தாலும் சரி, அது மென்டலா இருந்தாலும் சரி, இல்ல அது இமோஷனலா இருந்தாலும் சரி, இல்ல அது மெட்டீரியலா இருந்தாலும் சரி, இந்த இயேசு உனக்காக அவர் உருவாக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஏன்னா யோவான் 14 சொல்றாரு, என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும், ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்துல நீங்க என்ன கேட்டாலும் நோன்னு சொல்றவர் நம்ம ஆண்டவர் கிடையாது. அவர்கிட்ட நீங்க கேட்கும் போது அவருடைய சித்தத்தின்படி நீங்க எதை கேட்டுக்கொண்டாலும் அவர் உருவாக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இந்த வேளையில கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒருவேளை உங்க சரீரத்துக்கு சுக வேண்டும் என்றால், அது ஒருவேளை எப்படிப்பட்டதான பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்களுடைய ரூட் காசை பார்த்து நான் பேசுகிற இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, அவருடைய தழும்புகளாலே நீ சுகமாவாயாக என்று சொல்லி உன்னுடைய வியாதியை பார்த்து நான் பேசுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்த நிறைய நன்மைகள் உண்டு. சுகத்தை குறித்து சொல்லணும்னா நிறைய காரியங்களை சொல்ல முடியும். நாங்க நிறைய இடத்துல இந்த குரூசைட் பண்ணும்போது நான் பார்த்திருக்கிறேன், இயேசுவின் நாமத்தை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினால வீல் சேர்ல இருந்தவங்க எழுந்து நடந்து வந்திருக்கிறாங்க. கண்கள் இல்லாதவர்களுக்கு இயேசு கண்களை திறந்து இருக்கிறாரு. இது எதுவுமே எங்களுடைய பலத்தினாலோ எங்களுடைய கிரியையினாலோ இல்ல, விசுவாசத்தை கொண்டு இயேசுவின் நாமத்தினால தேவன் ஜனங்களுக்கு செய்யற காரியமா இருக்கிறது. இன்னைக்கு கூட இதே இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். இதை கேட்கும் பொழுது உங்க ஆவிக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் விசுவாசத்தை உங்களுக்குள்ளாய் அவர் கட்டி எழுப்புவாராக. நீ இப்பொழுதே என்னோடு கூட விசுவாசிக்க கூடும் என்றால் உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய வியாதி, உன்னுடைய ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும், ஒருவேளை நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலோ, இல்லை நீங்க உங்க பெட்ல நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலோ, அந்த பிரச்சனை எதுவா இருந்தாலும் இப்பொழுதே நான் சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் உன் சரீரத்துல பேசுகிற இயேசுவின் நாமத்தால நீ சுகமாவாயாக. உன்னுடைய வியாதி உன்னுடைய சரீரத்துல பட்டு போவதாக என்று சொல்லி நான் கட்டளையிடுகிறேன். ஏன்னா இயேசு சொன்னாரு, மார்க் 16வது அதிகாரத்துல எடுத்து வாசிக்கலாம். மார்க் 16:16
விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இயேசு சொல்லி இருக்கிறாரு, நான் சொல்லல, இல்ல யாரோ ஒரு மனுஷன் சொல்லல. மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறதான இந்த இயேசு அவருடைய சிஷ்யர்களோடு கூட இருக்கும்போது இந்த பூமியில வாழ்ந்த போது அவர் சொன்னாரு, என் நாமத்தினால நீங்க போய் யார் மேல கைகளை வைப்பீர்களோ அவர்கள் சுத்தமாவார்கள். வாசிங்க. நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார். இயேசு கிறிஸ்து இங்க தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. இன்னைக்கு நீங்க விசுவாசிக்க முடியும்னா இயேசு சொன்னாரு, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள் என்று சொல்லி. ஒரு தடவை இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து வரும்போது அங்க ஒரு மனுஷன் இயேசுவை தேடி வராரு. 100க்கு அதிபதி என்ற ஒரு மனுஷன் வந்து இயேசு கிட்ட சொல்றாரு, இயேசுவே, நீங்க என்னுடைய வேலைக்காரனை நீங்க சுத்தமாக்கும்படி நான் உங்களிடத்துல வந்து கேட்டுக்கொள்றேன் போது இயேசுசாமி சொல்றாரு, வா உன் வீட்டுக்கு போய் நான் உன் வேலைக்காரனை சுத்தமாக்குவேன் என்று சொல்லும் போது அந்த 100க்கு அதிபதி சொல்றாரு, ஆண்டவரே, நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு நானு பாத்திரன் அல்ல, நீங்க இங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அதிகாரத்துக்கு இருக்கிற பவர் என்ன என்பதை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். நான் ஒருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை போ என்று சொன்னால் போகிறான். அப்படியே அதே போலதான் உங்களுடைய வார்த்தையும் கூட. நீங்க இப்பொழுதே சுகத்தை இங்கிருந்து பேசுவீங்கன்னா அந்த வார்த்தை என் வேலைக்காரனை சுத்தமாக்கும் என்று சொல்லி அந்த 100க்கு அதிபதி வந்து சொல்றாரு. சொன்ன உடனே இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படுறாரு. நான் இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லையே. இயேசு சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படி ஆக கடுவது, உன் வேலைக்காரன் சுத்தமாவானாக என்று சொல்லி. அப்ப இந்த 100க்கு அதிபதி என்ன சொல்ல வராரு, அவர் வந்து 100 பேருக்கு ஒரு தலைவர். அப்போ 100 பேர் அவர் கீழே வேலை செய்யறாங்க. அந்த 100 பேர்ல ஒருத்தனை பார்த்து நீங்க வான்னு சொன்னா அவன் என்ன பண்ண முடியாது, எந்த சாக்கு போக்கோ சொல்ல முடியாது. அவன் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த வேலையை விட்டுட்டு உடனே இந்த எஜமானன் சொல்ற வேலையை அவன் செய்கிறவனா இருக்கிறான். ஒருத்தனை பார்த்து நீ இந்த வேலையை செய்ய போ என்று சொல்லும் போது அவனும் கூட எந்த ஒரு காரணமோ ரீசனும் சொல்ல முடியாது. அவனும் இந்த எஜமானன் சொல்றதுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவனா இருக்கிறான். அதே போலதான் இந்த 100க்கு அதிபதி சொல்றான், உம்முடைய வார்த்தையும் அப்படியே இருக்கிறது ஆண்டவரே. நீங்க வந்து கைகளை வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, என் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இப்பொழுதே நீங்க ஒரு வார்த்தையை சொல்லுவீங்கன்னா இதே நேரத்துல என் வேலைக்காரன் சுத்தமாவான் என்று சொல்லி அந்த 100க்கு அதிபதி சொல்றான். ஒருவேளை இன்னைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க கூட இப்பொழுது இந்த வார்த்தை இது ஜீவனுள்ளதா இருக்கிறது. இந்த வார்த்தை மரித்தவர்களை எழுப்பக்கூடியதா இருக்கிறது. இந்த வார்த்தை உன்னுடைய வியாதியை சுகமாக்குகிறதா இருக்கிறது. இந்த வார்த்தை உன்னுடைய எல்லா சாபங்களை அது முறித்து உன்னை சௌக்கியமாக்குகிறதா இருக்கிறது. நான் உங்களை பார்த்து இப்பொழுதே பேசுகிறேன். ஒருவேளை உங்களுக்கு வயிற்றுல பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு ஒருவேளை காலில் பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்ல ஒருவேளை உங்களுக்கு நர்வ் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த ரூட் காசை பார்த்து நான் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால நீ சுகமாவாயாக என்று நான் கட்டளையிடுகிறேன். உன் வியாதி நீங்கி நீ சுகமா இருப்பாயாக என்று சொல்லி நான் பேசுகிறேன். நீங்க விசுவாசிக்க கூடுமானால் இப்பொழுதே தேவன் உன் வியாதியை குணமாக்கி உன்னை சுகமாக்குவாராக. இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கிறோம், யோவான் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமா வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி
தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. இங்க வேதம் சொல்லுது, யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து எப்படியா சொல்லுகிறது, 38 வருஷமா வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவன் படுத்த படுக்கையா இருக்கிறான். அந்த மனுஷனுக்கு முன்பாக ஒரு பெதஸ்தா என்ற குளம் இருக்கிறது. அந்த குளத்துடைய விசேஷம் என்னன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து தேவதூதன் அந்த தண்ணீரை கலக்கும் போது அதுல யார் முதல்ல போய் அதுல குதிக்கிறாங்களோ அவங்க சுஸ்தமாவாங்க. இந்த மனுஷனும் 38 வருஷமா வியாதியில இருக்கிறான். அந்த குளத்தை பார்த்துனே இருக்கிறான். ஆனா அவனை கொண்டு போய் விடுறதுக்கு ஒருவரும் இல்லை. அதுல போய் முதல்ல அவன் குதிக்கிறதுக்கு அவன் பிரயத்னம் பண்ணாலும் அவனுக்கு முன்பாக வேற யாராவது போய் குதித்து விடுகிறாங்க. அவனுக்கு முன்பாக நிறைய பேர் சுகமாகிறது அவன் கண்களால் பார்க்கிறான். நிறைய பேர் விடுதலை ஆகிறத பார்க்கிறான். ஆனா இவனால பார்க்க முடிஞ்சதை தவிர இவன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை, இவன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் இல்லை. ஆனா ஒரு நாள் இயேசு அந்த இடத்துல வராரு. அந்த இடத்துல வரும்போது இந்த 38 வருஷமா சுகமாக வேண்டும் என்று ஒரு விருப்பத்தோடு இருக்கிற அந்த மனுஷன் கிட்ட போறாரு. போய் இயேசுவை பார்த்து கேட்கிறாரு, நீ சுகமாக விரும்புகிறாயா என்று சொல்லி. அப்ப அந்த மனுஷன் சொல்றான், ஆமா ஆண்டவரே, நான் சுகமாக விரும்புகிறேன். ஆனா என்னை குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை, அதனால என்னால சுகமாக முடியலன்னு. நீங்க கூட இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் என்னை இப்படிதான் சுகமாக்குவாரு, ஆண்டவர் எனக்கு சுகமாக்குறதுக்கு இன்னும் காலங்கள் இருக்கு, நேரங்கள் இருக்கு, என்னால சுகமாகிறதுக்கு முடியலே, நீங்க ஒருவேளை வருத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனா இந்த வார்த்தையை கேட்கும் போதே நான் சொல்றேன், அந்த பெதஸ்தா குளத்தை விட இயேசு பெரியவரா இருக்கிறாரு. உங்களுடைய மருத்துவத்தை காட்டிலும், உங்களுடைய மெடிசனை காட்டிலும், நீங்க நம்புகிற எந்த காரியத்தை காட்டிலும் இயேசு அவர் உயிர் தெழுந்து உங்களை சுகமாக்க அவருடைய வல்லமை போதுமானதா இருக்கிறது. அதனால இன்னைக்கு உங்களுடைய நம்பிக்கை எதுவா இருந்தாலும் சரி, அது இதுவரைக்கும் உங்களை சஸ்டெயின் பண்ண வச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ சுகமாக விரும்புகிறாயா? நீ சுகமாக விரும்புறனாக்கா இதுவரைக்கும் உன்னால செய்ய முடியாததை, ஒருவேளை நீங்க படுத்த படுக்கையில இருந்து எழுந்து நடக்க முடியலையா? இதுவரைக்கும் நீங்க எழுந்ததே கிடையாதா? இந்த வார்த்தையை கேட்கும் போதே நான் உங்களை சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், உன் படுக்கையிலிருந்து நீ எழுந்திருக்க நீ முயற்சி செய்யும் பொழுது கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை உன் மேல் வந்து விழுவதாக, நீ எழுந்து நடப்பாயாக என்று நான் உன்னை பார்த்து பேசுகிறேன். ஒருவேளை உங்களுடைய கையை இதுவரைக்கும் நீங்க மேல உயர்த்தவே முடியாத ஒரு பேரலைஸ்டா இருக்கிறீங்களா? இப்பொழுதே இந்த வசனத்தை கேட்கும் போது என் கூட சேர்ந்து விசுவாசித்து, இயேசுவே என்னை சுகமாக்கினதுக்காய் நன்றி என்று சொல்லி உன் கைகளை உயர்த்த நீ பிரயத்னம் பண்ணும் போது கர்த்தருடைய சுகம் உன்னுடைய கையை சுகமாக்குவதாக என்று சொல்லி நான் பேசுகிறேன். ஒருவேளை உங்களால இது வரைக்கும் குனியவே முடியலையா? ஒருவேளை உங்களுக்கு ஹிப் ப்ராப்ளம் இருக்கிறதா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் நீங்க செய்ய முடியாத ஒரு காரியத்தை இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்தருக்கு, இயேசுவுக்கு நன்றி சொல்லி நான் சுகமானே என்ற விசுவாசத்தோடு நீ செய்ய ஆரம்பித்து நீ முயற்சி பண்ணும் போது கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை உன்னை முற்றிலும் உன்னை குணமாக்குவதாக என்று சொல்லி உன்னை பார்த்து நான் பேசுகிறேன். சகோதர சகோதரியே, கர்த்தர் இன்றைக்கு உன்னை சுகமாக்குகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு. கர்த்தர் அவருடைய வல்லமை சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறாரு. அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை, மாறி போகவில்லை. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. இதுவரைக்கும் நீங்க ஒருவேளை பயந்து இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், நடக்கலையே என்று கவலைப்பட்டு இருக்கலாம். இன்னைக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. எப்படி இயேசு அந்த மனுஷனை பார்த்து இதுவரைக்கும் அவன் யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு தான் வெயிட் பண்ணி இருந்தான். ஆனா இயேசு சொன்னாரு, இனிமே யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்லை. நீ செய்ய முடியாதது, உன்னால உன் படுக்கையை எடுக்க முடியாது எனக்கு தெரியும். ஆனா நீ விசுவாசத்தோடு எடுக்க நீ முயற்சி பண்ணும் போது நீ சுகமாவா என்று சொல்லி இயேசு சொன்னாரு. அப்படியே அவனும் என்ன பண்ணா, இதுவரைக்கும் யாரையோ பார்த்து கொண்டிருந்த, ஹெல்ப்புக்கு தேடி கொண்டிருந்த மனுஷன் முதல் முறை தன்னுடைய முயற்சியினால, விசுவாசத்தினால தன் படுக்கையை அவனை மடிக்க அவன் ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய சுகம் அவனுடைய சரீரத்துல அது அவனை தொட்டு அவனை குணமாக்கினது. தன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் சுகமாய் போனான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கூட இது ஒரு பெரிய டெக்னிக் இல்லைங்க. விசுவாசம் உங்களை பிழைக்க வைக்கிறதா இருக்கிறது. சிம்பிள் வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசம் உன் வாழ்க்கையை அது தலை கீழாய் மாற்றுகிறதா இருக்கிறது. நான் இந்த சமீபத்துல காட்ஸ் ஜெனரல் சில பேருடைய சாட்சிகளை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவங்க சொன்ன விஷயம்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஒரு நாள் ஒரு பாஸ்டர் வந்து தன்னுடைய பாஸ்டர் கிட்ட போய் கேட்டாராம், வேதத்துல இப்படியா சொல்லியிருக்கு பாஸ்டர், விசுவாசிக்கிறவர்களா நடக்கும் அடையாளங்கள் யாவன என்று. நீங்க வியாதியஸ்மே கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுகமாவார்கள் என்று சொல்லியிருக்கு. செத்தவர்களை உயிரோட எழுப்புவாங்கன்னு சொல்லியிருக்கு.
நீங்க யாரு மேலாவது கையை வச்சு சுகமாயிருக்கான்னு தன்னுடைய பாஸ்டரை பார்த்து கேட்டாரா? அவர் சொன்னாரா, சில பேருக்கு சுகமாயிருக்கு, சில பேருக்கு சுகமாகலன்னு சொன்னாரா? அடுத்து அவரை பார்த்து கேட்டாரா, நீங்க யாரையாவது செத்தவங்களை உயிரோட எழுப்பிருக்கீங்களான்னு கேட்டாரா? உடனே அந்த பாஸ்டர் சொன்னாரா, இல்லப்பா நான் யாரையும் எழுப்பலன்னு சொன்னாரா? எழுப்ப முடியுமான்னு கேட்டாரா? விசுவாசிக்கிறவனால் முடியும் அப்படின்னு சொன்னாரா? வசனம் சொல்லுது எழுப்பலான்னு சொல்லுதுப்பான்னு சொன்னாரா? உடனே அந்த மனுஷன் அவருடைய ஆப்பிரிக்கா அந்த தேசத்தினுடைய கிராமங்கள்லாம் போய் தேடினாராம். அவருக்கு 22 வயசு. அந்த மனுஷன் போய் அவருக்கு எப்படி ஜபிக்கணும்னு தெரியாது, செத்தவங்க எப்படி எழுப்பணும்னு தெரியாது. ஆனா அந்த மனுஷன் என்ன பண்ணாரா, தன்னுடைய கிராமங்கள்ல போயிட்டு யாராவது செத்து இருக்காங்களான்னு வீடு வீடா போய் கேட்டாராம். அவங்க யாரும் இன்னும் யாரும் சாவல, அப்படி யாராவது செத்தா சொல்லி அனுப்புறோன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்களாம். இப்படியே 2 வாரம் இந்த மனுஷன் டெய்லியும் சைக்கிள் எடுத்து வீடு வீடா போய் உங்க வீட்டுல இங்க யாராவது செத்துட்டாங்களா, உங்க வீட்டுல யாராவது செத்துட்டாங்களான்னு கேட்கும்போது ஒரு நாள் ஒரு வீட்டுல 3 வயசு குழந்தை செத்து போயிருந்தது. அப்போ அவங்க சொன்னாங்களா, இன்னைக்கு ஒருத்தர் செத்துட்டு இருக்கிறாரு, இன்னைக்கு ஒரு குழந்தை எங்க வீட்டுல செத்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே இவர் அப்பா இன்னைக்கு என் விசுவாசத்துல நான் ஜெபம் பண்ண போறேன், கர்த்தர் இன்னைக்கு அற்புதம் செய்ய போறான்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள போய் அவர் சொன்னாரா, உங்களுடைய குழந்தைய கொடுங்க நான் ஜெபிக்கிறேன்னாரா. உடனே கையை வச்சு ஜெபம் பண்ணாரா அந்த ஊழியக்காரு. அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே நடக்கல, அந்த செத்த போனோம் அப்படியேதான் இருந்துச்சு. திருப்பியும் ஜெபம் பண்ணாரா, ஒண்ணுமே நடக்கலையா. அப்ப இவர் அழுது புலம்புனாரா, ஆண்டவரே நீங்க தானே சொன்னீங்க மரித்தவங்களை உயிரோடு எழுப்புவீங்கன்னு, ஆனா ஒண்ணுமே நடக்கலையா ஆண்டவரேனாரா. உடனே ஆண்டவர் வேதத்தில் இருந்ததான ஒரு சாப்டரை ஞாபகப்படுத்தினாரா. எப்படி ஒரு சிறு பெண் யாபீருடைய மகள் மரித்து போன போது இயேசு போய் கைகளை வைத்து அவர் என்ன பண்றாரு, கமாண்ட் பண்றாரு. உடனே அந்த பெண்ணுக்கு உயிர் வருது. அந்த அதிகாரத்தை எடுத்து அவர் படிக்க ஆரம்பிச்சாராம். அப்ப அதுல வசனம் சொல்லுது, அவர் என்ன பண்ணாரு, இயேசு ரூம்குள்ள இருந்த எல்லாரையும் வெளியே போங்கன்னு அனுப்புனாரு. உடனே இவரு திரும்பி அவங்க பெற்றோர்களை அவங்களுடைய உறவினர்களெல்லாம் பார்த்து சொன்னாரா, குழந்தைய பெட் மேல வச்சுட்டு எல்லாரும் வெளியே போங்கன்னாரா. அடுத்து அந்த இடத்துல சொல்லப்படுற அந்த பேரை சொல்லி உயிரோட எழுந்துருன்னு சொன்னாரா. அங்க ஒண்ணும் நடக்கலையா. அப்புறம் இந்த ஊழியக்காரர் வச்சாரா, இந்த பைபிள் இருக்கிற பொண்ணுடைய பேரை சொன்னா இந்த பொண்ணு எப்படி எழுந்துரும் அப்படின்னு திருப்பி கதவை திறந்து உங்க பொண்ணுடைய பேரு என்னன்னு கேட்டாரா. அப்ப அந்த பெண்ணுடைய பேரை சொல்லும் போது அந்த பேரை சொல்லி 3 தடவை அவரு சத்தமா விசுவாசத்துல கூப்பிட்டாராம் அந்த சின்ன குழந்தைய பார்த்து. உடனே 3வது தடவை அந்த குழந்தையுடைய நாசியில சுவாசம் அது தும்பி எழுந்து உயிரோட கர்த்தரை மகிமைப்படுத்தினது. ஹல்லேலூயா. இந்த மனுஷன் சொல்றாரு, எனக்கு செத்தவங்களை உயிரோட எழுப்புறதோடைய தேதி தெரியாது, எப்படி ஜபிக்கணும்னு தெரியாது, ஆனா வசனம் சொன்னதை நான் விசுவாசிச்சேன், நான் போய் அப்படி ஜபிச்ச உடனே அந்த சிறுமியை கர்த்தர் உயிரோட எழுப்புனாரு. இன்றைக்கும் இயேசு சுகமளிக்கிறாரு. என் அன்பான சகோதர சகோதரியே, எனக்கும் தெரியாது அவர் எப்படி செய்வாருன்னு, ஆனா அவர் செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவர் சொன்னா அவர் பொய் சொல்லுகிறதுக்கு மனுஷன் அல்ல. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது நீ விசுவாசிக்கும் போது உன்னுடைய கேன்சரா இருந்தாலும் சரி, உன்னுடைய தைராய்டா இருந்தாலும் சரி, இல்ல உன்னுடைய பிபியா இருந்தாலும் சரி, உங்களுக்குரியதான சரீரத்துடைய பலவீனம் எதுவா இருந்தாலும் சரி, அதோடைய ரூட் காஸ் இப்பொழுதே பட்டு போவதாக என்று சொல்லி நான் பேசுகிறேன். இதுவரைக்கும் நீ பார்க்காத ஒரு சுகமும் பலனும் உன் சரீரத்தை தொடுவதாக இயேசுவின் நாமத்தினால நீ சுகமாய் எழுந்து இதுவரைக்கும் பார்க்காத ஒரு புதிய பலனை உன் சரீரம் இப்பொழுதே பார்ப்பதாக என்று சொல்லி உன்னை பார்த்து நான் பேசுகிறேன். கர்த்தர் அவர் உயிர் உள்ளவர், இயேசு உயிர் உள்ளவர். உனக்கு அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னொரு இடத்துல 12 வருஷமா ரத்த குசுமியா இருந்த ஒரு ஸ்திரீ அநேக டாக்டர் கிட்ட போய் தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவழித்து அவளால் கொஞ்சமாகிலும் சுகமாக முடியல. ஆனா ஒரு நாள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாங்க. இந்த இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று கேள்விப்பட்டாங்க. அப்படி கேள்விப்பட்ட போது ஒரு நாள் இயேசு அந்த ஸ்திரீ இருக்கிற கிராமத்துக்கு வரும்போது இந்த ஸ்திரீ விசுவாசத்தோடு கூட இயேசு வந்தாருன்னு கேள்விப்பட்ட உடனே அந்த கூட்டத்தின் நெரிச்சல்ல போய் அந்த இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டாங்க. தொட்ட மாத்திரத்திலே அவருக்குள்ளாக சுகமளிக்கிற வல்லமை அந்த ஸ்திரீயுடைய சரீரத்தை சுகமாக்கினது. இன்னைக்கு நான் இப்பொழுதே பேசுகிற இந்த யூடியூப் சேனலை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உன்னுடைய சரீரத்துக்குள்ளாக அவருடைய உயிர் தெளிந்த வல்லமை பாய்வதாக, உன் வியாதி சுகமாவதாக என்று சொல்லி நான் கட்டளையிடுகிறேன். எதுவா இருந்தாலும் கர்த்தர் உன்னை
உன்னை சுகமாக்க போதுமானவராக இருக்கிறார். நீங்க ஒருவேளை சுகத்தை பெற்றுக்கொண்டனா தயவு செய்து அதை நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இயேசு உயிர் உள்ளவராக இருக்கிறாரு. பெரிய சுகத்துக்கு மாத்திரவர் ஆண்டவர் அல்ல. உங்களுடைய தேவை எதுவா இருந்தாலும் அவர் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் செய்வேன் சொன்ன ஆண்டவர் இப்பொழுது உனக்கு அற்புதத்தை செய்வாராக. உடைய பைனான்சியல் காரியங்களிலும் அற்புதத்தை செய்வாராக. பைனான்சியல்ல இருக்கிறதான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, எல்லாத்துக்குமே ஆண்டவர் சில கட்டளைகளையும் சில ஒழுக்கங்களையும் வேதத்துல எழுதி இருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு பைனான்சியலுக்காக நீங்க உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணலாம், இல்ல ஆண்டவர் சமூகத்துல நீங்க கண்டீரா நீங்க ஜெபம் பண்ணலாம், அதெல்லாம் நல்லதுதான். ஆனா பைனான்சியலுடைய பிரேக் த்ரூக்கான ஃபண்டமெண்டல் என்னன்னாக்கா, நீங்க விதைக்கும் போது அறுப்பீங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க விதைத்து பாருங்க, கொடுத்து பாருங்க. கர்த்தர் நீங்க கொடுக்கறதை காட்டிலும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, உங்களை ப்ராஸ்பர் பண்றவரா இருக்கிறாரு. there is no other way of prospering. ப்ராஸ்பரிட்டிக்கு இருக்கிற ஒரே லா என்ன தெரியுமா, கிவிங் தான். அப்ப நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை நீங்க அறுப்பீங்க. நீங்க கர்த்தருக்காக கொடுத்து பாருங்க, தேவனுக்காக அவருடைய நாமத்துல விசுவாசத்துல விதைத்து பாருங்க. அந்த விதை உங்களுக்கு 30, 60, 100 மடங்கு உங்களுடைய கடனை, உங்களுடைய வறுமையை, உங்களுடைய தரித்திரத்தை அதை நீக்கி உங்களை ஆஸ்வதிக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினால நீங்க ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீங்க என்று சொல்லி உங்களை நான் பிளஸ் பண்றேன். ஆமென்.